மழைக்காலங்களில் சளி காய்ச்சல் வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் சாப்பிடலாம், இதை பற்றி தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுங்க. காலை உணவு நீங்கள் சாப்பிட்றப்போ அதோட இணை உணவாக சேர்த்து தூதுவளை சட்னி, தூதுவளை துவையல், இஞ்சி துவையல் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு சாப்பிடலாம். மதிய உணவுல கொள்ளு துவையல், கொள்ளு ரசம் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. தக்காளி ரசத்துக்கு பதிலாக மிளகு ரசம், கண்டந்தப்பிள்ளை ரசம் செஞ்சு சாப்பிடலாம். மிளகு, வெள்ளை பூண்டு, கொள்ளு, ஜீரகம், திப்பிலி இதெல்லாம் சேர்த்து காரக்குழம்பு செஞ்சு சாப்பிடலாம். பழங்கள் குளிர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மழைக்காலம் வந்தாலே பழங்கள் சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. ஆனா பழங்கள்ல தான் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. அப்படிங்கிறதுனால பழங்கள் சாப்பிட்றப்ப மிளகு தூள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. தாராளமா மழைக்காலத்துல பழங்கள் சாப்பிடலாம். உண்ணக்கூடிய உணவு எதுவாக இருந்தாலும் அப்பப்போ தயார் செஞ்சு ஃப்ரெஷ்ஷா சாப்பிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது எப்போதுமே நல்லது கிடையாது. முக்கியமா மழைக்காலத்துல ஃப்ரிட்ஜில் வச்சதை கண்டிப்பா நீங்க சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இரவு நேரத்துல தயிர், கீரை இதெல்லாம் கண்டிப்பா உணவுல சேர்த்துக்க கூடாது. மிளகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, கொள்ளு பயிறு இதெல்லாம் வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அப்பப்போ உங்களோட உணவுல சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. சுக்கு, மிளகு, தனியா, ஏலக்காய் இதெல்லாம் பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணீரை விட்டு கொதிக்க வச்சு சுக்கு வெந்நீராகவோ அப்படி இல்லைன்னா சுக்கு காஃபியாகவோ ரெடி பண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இதுல இனிப்புக்காக பனை வெள்ளத்தை போட்டுக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் கூடுதலான நல்லதை உடலுக்கு கொடுக்கும்.